மண்டே மார்னிங் காலையில் ஒரு 8:30 அப்படிங்கும்போது லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் கூட்டி தொடச்சி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு மத்தியான ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியான ரொட்டீன் எதுவும் இல்லை, காலையில் பண்ணதுலேயே பயங்கர டயர்டு. அதனால கொஞ்ச நேரம் மித்து குட்டியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சம்மர் வெக்கேஷன் எங்களுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுலேயே போயிருச்சு. பாவம் மித்துக்குட்டி தான், அவனை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஊருக்கு போனோம் அப்படின்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான். அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பருப்பு கீரை போட்டு கடைஞ்சிருந்தேன். ஆனால் மித்துக்குட்டிக்கு மட்டும் தனியாக பருப்பு எடுத்து வச்சுட்டேன். அவனுக்கு பருப்பு நல்ல நெய் ஊற்றி பிணைஞ்சு ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிடுவான். அது சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் பால் சாப்பாடு கொடுத்தேன். பால் சாப்பாடு எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் மித்துக்குட்டிக்கும் பால் சாப்பாடு அப்படின்னா உயிர். ஸோ மித்துக்குட்டி சாப்பிட வச்சுட்டு அப்புறம் பாப்பா கரெக்டாக வந்தா. அவளுக்கு பருப்பு நெய் கோஸ் பொரியல் முட்டை அப்புறம் கொஞ்சம் பப்பாயை கட் பண்ணி கொடுத்தாச்சு. அன்னைக்கு மதியம் இப்படி தான் எங்களுக்கு டே போயிருந்தது.